மானத்தேடி வந்தக்கார மாமா குட்டி. மானை தேடி வந்தவரே மக்கள் சிங்கம், மானை தேடி வந்தவரே மக்கள் சிங்கம், மாமனோட நிக்கிறியா மக்கள் சிங்கம், மானை தேடி வந்தவரே மக்கள் சிங்கம். ஐயா மச்சான் பண்ணாரு யார அழகு பொதுமையா இந்த புள்ளி எங்கடா பிடிச்ச? அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே, அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே, நான் கைராசி காரனடி என் கையை தொட்டு பாத்துக்கடி சீமச்சமத்தி கோயம்புத்தூர் கொழுந்து வத்தல் வாய்ச்சி வைக்கதடி, அட என்ன மயக்குதடி. தெரியுமா உங்களுக்கு சின்னத்தா மக. நான் பார்த்தாலும் பார்த்துருக்கேன். நல்ல பிள்ளைய பூரே அப்படி சொல்றீங்க. இல்லைங்க, உண்மைக்குமே சொல்றேன். இது உங்க சின்னத்தா மக. போற வீடுகள்ல நல்லா இருக்கு நல்ல வாழ்த்து புத்திமதி சொல்லி விடுங்க. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மாலே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, பூங்காட்டே பூங்காட்டே புறவல பூங்குயில பாத்தியா, தாங்காம தவச்சேனே சின்னவல என்னிடத்தில் சேர்த்தியா, பூங்காத்து சிரிக்குமா ஏன் பாட்ட விரும்புமா, தாளாட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா, உன்னை கண்டு நான் தத்தளிக்கிறேன்.
பார்த்தேன் பின்பகளே. ஆமா இங்க பாருங்க, அழைச்சது தங்கி ஓரளவு நம்பிக்கை பண்ணுங்க. அந்த பிள்ளை ரொம்ப பாவம்டா. என்ன என் பொண்டாட்டி கூப்பிடியா அந்த பிள்ளைய? எங்காச்சு தங்கச்சி புடிச்சு ஒடிச்சுவே வாங்கிடுவாங்க. ஆள் மண்டையும் பாரு. தேங்காய் நீ எல்லாம் பேசாதடா. என்னடா என்னடா நடக்குதுங்க? கௌசல்யா எந்த ஒரு நினைவு போச்சு முன்னாடி பெரிய வரலாறு இருக்கு நம்ம. ஆமா அண்ணா தங்கச்சி என்னை அழைத்த காரணம் வேலூராகப்பட்ட நம்மிடத்திற்கு மானை துளைத்து விட்டாராம். ஆமாங்க காலி பிடிச்சிருக்க. சரி அண்ணா அண்ணா அதுக்கு காலி வரணும் மசக்கி அந்த காலி உடனே பெருசா சொல்லுது. யாருன்னு அவரு என்ன வேலையா வந்தாரா? மானை தேடி வந்திருக்கிறார் மாமா குட்டி. மானை தேடியா? மானி எங்க இருக்கான்? இங்க மடூர் இருக்கான். மச வந்திருக்கு. இப்பதான் ஒளிப்பாங்காலிக்கு லேசா தெரிஞ்சிருக்கு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். வருக வருக வேடுவரை வருக வருக வாருங்கள். வேடுவ தலைவரை வாருங்கள். தாங்கள் ஏதோ என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. வந்த காரணத்தை எடுத்து சொல்லுங்கள், எங்களால் என்ற உதவி செய்கிறோம். பாருங்கள், அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் கூடத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது. மானை பார்த்தேன், மானும் என்னை பார்த்தது. சரி, மான் அருகே சென்றேன். என்னை பார்த்ததும் மான் உள்ளே ஓடிவிட்டது. உங்க அண்ணன் கேட்டேன், நான் பல வேலையா இருந்தேன் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. வேலையே காவல் பார்க்கறது தானே? இல்ல அவர் சொன்ன வார்த்தை. சரி சரி. உங்க தோழி பொண்ணு கேட்டேன், அந்த அம்மாவை எனக்கு பல வேலை இருக்கேன் நானும் பார்க்கல கேட்டாங்க. இடத்துக்கு தலைவி நீங்க அப்படின்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்டா நல்ல முறையில் மானை பிடிக்கிறான்னு அண்ணனும் சொன்னார். இருந்தாலும் மாவடி பெருமையை சொல்றேன், அது பிறகு பேசலாம். ஒன்றை அஞ்சலா உள்ளபடி
மானை பிடிப்பதற்கு தலைவி என்ன ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிற மானை சொல்லுங்க. இல்லைங்க, அனுமதி கொடுக்கணும்னா அதுக்கு வந்து மான் இங்க இருக்கணும்ல. மான் இருக்கு. மானெல்லாம் இங்க வர கிடையவே கிடையாது. பாருங்க, என்ன மானை கண்ணால பார்த்தவன் நான் தான். நீங்க கண்ணால பார்த்தீங்க, நான் கண்ணால பார்க்கல. மான் குட்டி வரல, அதனால நான் பார்க்கல. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க யார் போய் சொல்றாங்க பாருங்க. பொய் சொல்றேன் நீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் பாருங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னங்க உங்களை பார்த்த உடனே நல்ல புள்ள, உங்க லட்சமான புள்ள, ஈடுதாடான பிள்ளையா இருக்கு எல்லாரும் சொல்லிதான் நானும் பொறுமையா பக்குவமா நிக்கிறேன். இருங்க, நீங்க பொறுமையா தான் நிக்கணும். உங்களுடைய மான் குட்டியை வந்து நீங்க தொலைச்சிட்டீங்க. தொலைஞ்சு போன மான் குட்டி இங்கதான் இருக்கு. நீங்க ஒரு பொய் புகார் அளிச்சுங்க நிக்கிறீங்க. அப்ப நீங்க பொறுமையா தான் மானை வாங்கணும். பொங்கி எழுந்து என்ன பண்ண போறீங்க? பொய் புகார் நானா சொல்றேன். ஆமா, பொய் புகார். உங்க வாயே சரியில்லையே. யாரு நீங்க? உங்களுக்கு கண்ணே தெரியலையே. வாங்க, வாய் சரியில்லையா? வாய் சரியில்லாம என்ன பேசுனேன்? பொய் சொல்றாள் நானா? இருக்கு. அப்புறம் நான் பொய் சொல்றேங்கிறீங்க. மக்கள்கிட்ட கேளுங்க. இருங்க, இடத்தினுடைய தலைவி நானு. எந்த முடிவு எடுத்தாலும் நான் என்னுடைய கையில தான் இருக்கு. எப்படி நீங்க எதை வச்சு நான் பொய் சொல்றேன்றீங்க நீங்க? அம்மா வள்ளியம்மா, என்ன இடத்துக்கு தலைவி, இந்த தலைவியின் பொறுப்பு சரியான பொறுப்பு உங்களுக்கு. சரி, நல்ல பதவி தான் உங்களுக்கு. பாருங்களேன், சொல்லுங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க சரியான பொறுப்பான பதில சொன்னா தான் நான் ஏத்துக்கிறேன். இல்ல அப்படின்னா சரி, அப்படி விட்டுட்டு சாதாரண போயிட முடியாது. புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. முன்ன பின்ன தெரியாத அந்நிய ஆடவர்களுக்கு எங்க இடத்துல அனுமதியே கிடையாது. ஏன்னா நாங்க பெண்களா காவல் இருக்கோம். எங்க அண்ணன் தம்பி மட்டும் தான் இங்க இருப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் உள்ள வந்தோம், நாங்க உங்களை நிக்க வச்சு மரியாதை கொடுத்து பேசுறோம்னா ஏன்? முதல்ல மனிதனை மனிதன் மதிக்கிறன்ற பண்பு தெரிஞ்சவங்க. அதிலே நீங்க ஒரு ஆண்மகள், அதற்கான மரியாதை மதிப்பும் கொடுக்கணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அம்மா புரியுதா? வந்தார உழைப்பது இந்த வந்தமிழ் நாடு. பொய் சொல்றாங்க. ஆனா மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழுக்கு பெருமை உண்டு. ஆமா, ஆனா சுத்தமான தமிழச்சி நீங்க பார்த்து இப்படி சொல்லலாம்ன்றது விஷயம் மனசு வேதனையா இருக்கு. ஏனுங்களேன், நீங்க என்ன எதிரியா இருந்தா கூட சரி விடுதடி வந்துட்டா ஆமா வாங்க வாங்க சாப்பிடுங்க, இதுதான் தமிழ் மரபுன்னா. அதான் நானும் சொன்னேன். அதெல்லாம் சரிதான். வேற என்ன? தலைவுக்கு ஏற்ற பொறுப்பு இல்லையா நீங்க? உங்களுக்கு பொறுப்பு இல்லாம இப்ப என்னங்க ஒண்ணு? இப்பதான் சொன்னேன் பொறுப்பா நின்று பதில் சொல்றேன்னு. நீங்க எங்கேயோ விட்டுட்டீங்க மானை நீங்க எங்க பாத்தீங்க? பாருங்க அம்மா, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு நகுசன் இருந்தால. யாரு? நகுசன். ஆமா. இவன் என்ன செஞ்சா அப்படின்னா, அசுரமத யாகம் நடத்துறான். 100 யாகம் சரியா நடத்தி முடிச்சிட்டா அவனுக்கு என்ன பதவி? இந்திர பதவி. அப்ப 100 யாகத்தை சரியா நடத்தி முடிச்சிட்டான். ஏன்னா சப்தரிசிகள் வந்து நகுசனை வந்து அழைச்சி கூட்டி போறாங்க. அப்படி போகும் பொழுது என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்திரனுடைய மனைவி இந்திராணியை பார்த்துறான். பொதுவாகவே எந்த ஒரு ஆண்மகனும் பெண்ணை பார்த்த உடனே ஒரு மையம் வருமா இல்லையா? பார்த்த உடனே இப்படி அழகுல பார்க்குறான். சப்தரிசிகளை பார்த்து வேமா போங்க வேமா போட்டு சொன்னோடனே சர்ப்பன்னு சொல்லி பிரம்பால ஒரு முனிவரை அடிக்கிறான் அகத்தியர். ஆமா, என்னடா நான் பொதுவாக தான் தூக்கிட்டு போறான், நீ சர்ப்பன்னு சொல்லி அடிக்கிறான்னு சொல்லி பூலகத்தில் மலைப்பாம்பா போடான்னு சொல்லி அகத்திய முனிவர் அவர் சாபம் கொடுத்தார். அது பிறகுதான் ஒரு வம்சாவளியில் எவன் தர்மநிதியாக இருக்கிறானோ அவன் வந்து உன்னுடைய பதிலுக்கு தகுந்த பதில் சொன்னால் உனக்கு மூச்சனை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை, பாரத கதை உண்டு. அப்போ பதவி கிடைச்சும் கூட அவன் சரியா பயன்படுத்தல. காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கும். ஆமா ஆமா. இப்ப நீங்க மான்குட்டி தேடி வந்திருக்கேங்கிறீங்க, மானை பார்த்தேங்கிறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்ரபாதம் பாடியது இல்ல? ஆமா. சுப்ரபாதம் அப்படிங்கிறது காலையில கிட்டத்தட்ட ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி துயில் எழுப்புவதற்காக துகில் எழுப்புவதற்காக அவர் தூங்கிட்டு இருப்பார். துகில்னா அடை, துயில் எழுப்புவதற்காக தூக்கம். அவர் கலைந்து எழும் பொழுது அந்த பாடலை கேட்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு. ஆனா இது எங்க பாடப்பட்டதுன்னா ராமாயணத்திலேயே பாடப்பட்ட பாட்டு. விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார்? தாடகை வதத்திற்காக ராமலட்சுமணனை அழைத்து கொண்டு வனத்திற்கு போறாரு. போன இடத்துல ராமனுக்கு தான் தெரியும் அந்த மந்திரங்கள்லாம் அவனாலதான், அந்த அஸ்திரங்களாலதான் இவருடைய யாகத்துக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம பாதுகாக்க முடியும். அப்ப போன இடத்துல இரவு எல்லாம் தூங்குறாங்க. அந்த அதிகாலை வரும் பொழுது விஸ்வாமித்திரர் என்ன செய்தாரா? கௌசலையின் திருமகனே வெங்கடேசா துகிலெழுவாய் அப்படின்னு தன்னுடைய வாய் திறந்து தமிழாலே என்று சொன்னாராம். அப்படி சொன்ன வாசகத்தை தான் அதன் பிறகு கலியுகத்தில் என்ன செஞ்சாங்க? ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவர் வந்து பிரதிவாடி பயங்கர அண்ணான்னு சொல்லுவாங்க அவர் பேரை. அவர் தான் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த பாடலை எடுத்து அப்படியே மாற்றி வேற ஒரு மொழியில நமக்கு வந்து பாடலாக சுப்ரபாதமாக கொடுத்தார். அப்ப கௌசலையின் திருமகனே இருக்கிற உன்னதமான அவதாரங்கள்லயே ராம அவதாரம் உயர்ந்த அவதாரம். அதான் கௌசலை என்பது கோசலை, அதாவது ராமனினுடைய தாயார். அவளை சொல்லி அவர் சொல்றாரு, கௌசலையின் திருமகனே வெங்கடேசா துகில் எழுவாய் அப்படின்னு, துயில் எழுவாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறார். ஆக இப்படி ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லாம எதுவுமே உருவாக. நீங்க நெத்தில திருநீர் பட்ட போட்டிருக்கீங்க, ஆனா வாயை திறந்தா பொய்யா புழுகுறீங்க.
நல்லா பேசுறீங்க அது சரி. வேற என்ன? பொய் புழுவி என்ன சொல்லாதீங்க. ஆமா. கோவம் வந்துடும். அடாடா. என்ன கோவம் வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன ஏற்கனவே மூக்க பத்து அவதார கதாநாயகன் ராமபிரான். ஆமா. அவனை பெற்ற தாயாருன்னா கோசலை. கோசலை. அவருடைய தாயை பற்றி மிகப்படுத்தி விசாமித்த முனிவரே பாடல் படிக்காருன்னா பாருங்க. சொல்லுங்க. அழகான பெண்மகளை உங்களை பாத்துக்க அப்படின்னா என்னை பாருங்க. என்ன நான் உங்களை பாக்குறேன். அடிக்கடி பார்க்க முடியல அந்த பக்கம், அதான் இங்கிட்டே திரும்பிட்டு இருக்கேன். வேணாம். என்னம்மா என்ன அவ்வளவு ஒரு இதா இருக்கு? அழகா லட்சணமா இருக்கு. ஏதோ ராஜா வீட்டு புள்ள மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு உண்மைதான். என்ன என்ன வேணும் கேட்கலாம். ஆமா, நான் தரேன் உங்களுக்கு. பெரிய கர்ண பிரபு பேரு. கிளம்புங்க முத. நானே இடத்தின் தலைவி. எங்க அப்பா அந்த 100 மக்களோட தலைவர் மகன் நானு. பொய்யான உலகத்துல நல்ல வாழ்ந்தாளியாசும் தாந்தாளியாசும் பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவர் உடம்புல நோய் வந்து வச்சுங்களேன். நோய் வந்தா கூட அவன் நரகளை சாப்பிட்டா கூட மருந்து சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. ஆமா, நரகளை சாப்பிட்டா கூட மருந்து சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. இதை ஏழை ஒருத்தன் சாப்பிட்டான்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. காரணம் உலகம் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். ஏன்னா ஒருத்தர பணத்தை வச்சு மதிக்கிறா நீங்க சொல்றீங்க. ஆமா, அதாவதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எப்படி நாள் இருக்கலாம். ஆனா எது தெரியுமா நிறைவான செல்வம்? நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியம் வேணுமா இல்லையா? உயிர் வேணும் கண்டிப்பா. அது இல்லாம உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் இருந்தா அவ எதுவுமே அது நிகரே இல்ல. மிகப்பெரிய வசதியாளதா இருப்பாரு. கை கால் விளங்காம முடியாம கிடந்தாருன்னு வைங்க, வேலைக்கு வைக்கிற ஆளு கூட ஒரு நாள் பாப்பேன், ஒரு நாள் சலிப்பாயிருவேன். என்ன காசு கொடுத்தாலும் நாள் பட அவனுக்கு மன கசப்பாயிருப்பாங்க. நம்ம கை காலால நடந்து நம்ம வேலை செஞ்சு உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எங்கேயுமே மரியாதை மதிப்பு. அதனால சொல்றதை கேளுங்க. நல்லபடியா இருக்கும் கிளம்புங்க. நீங்க நல்லா இருக்கணும். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, அதான் நானும் விரும்புறேன். என்ன அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரியா, நீ வந்திருக்கேன். நீங்க எத்தனையோ மாலை கேக்குறேன். நீங்க மாலை பார்த்தது உண்டா? நீங்க என்ன? நாங்க வேடுவர் குலத்தில் பிறந்தவர்கள். எங்க அண்ணன் சொன்னா எண்ணற்ற மான்கள் எனக்காக கொண்டு வந்து. யாரு எந்த மதத்திலையும் எங்கேயும் யாரும் பிறக்கலாம். சரி, அவங்களுக்குன்னு ஒரு தகுதி தர வேண்டும். ஆமா, நாங்க வேட்டையாடக்கூடியவர்கள் தான் என் அண்ணன் அப்பா எல்லாம். அதைத்தான் கேட்கிறேன். மானை பாத்துருக்கீங்க? இங்க பாத்தீங்க? எங்க வனத்துக்குள்ள இங்க வரல. ஏன்னா இங்க மான் வாழாது. நீங்க மான கண்ணால பார்த்தோம். சத்தியம் பண்ணுங்க பாப்போம். என்ன கண்ண மான கண்ணால பாத்துறீங்க? இல்ல என்ன வரமா மாட்டேன். உங்க மான பார்க்கல. உங்க கண்ணே சரியில்லையாமா? உங்களுக்கு கண்ணே தெரியலையா? சரியில்லை. அங்க வருங்க. ஒழுக்கமா பேசுங்க. இல்லைன்னா ஊரை கூட்டி வச்சு மந்தையில கட்டி வச்சு உரிச்சு போடுவேன். தோலை கிளம்புங்க முதல்ல. பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னாங்க. சரி, ஆனா நீங்க கறிக்கடை போட்டுக்கிற விஷயத்தை இங்கே சொல்றீங்களா? நாங்க சைவத்தை நாடுறவங்க கறிக்கரண்டியில பொசுகச்சே ஒரு உயிரை கொண்டாலே என்னால தாங்க முடியாது. கறிக்கடை போடுறான். அவர் ஏதோ கறிக்கடை போட்டுருக்கீங்க. அப்புறம் அடிக்கடி சொல்றது சேஜான்னு கறிக்கடை எங்க வர அதெல்லாம் நல்லா இருக்க ஐயா வேடுவரே தவறு. நாங்க அனுதினமும் முருகப்பெருமானை வணங்குறவங்க. ஜீவகாருண்யத்தை விரத்த வள்ளலார் வழியில வந்தவங்க. அதெல்லாம் பண்ண மாட்டோம். நீங்க முருகனை வணங்குறீங்க, கிளம்புங்க. நான் அனுதினமும் எம்பெருமான் சிவனை வணங்குறேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நம்புங்க. பாக்க பாரு காசியில திரிவாங்க, அவங்கள மாதிரியே இருக்கு. நெத்தியில பொட்டு விட்டுமா? காரணம் உலகத்துல சொல்லுங்க. நிறைய கூட தழும்புமா? குறை குடம் தான் கூத்தாடும். குறை குடம் தான் கூத்தாடு. ஆமா, நிறைய கூட தழும்பாது. இல்ல, எதுலயுமே நிறைவா இருக்கணுமா? உண்மைதாங்க. ஏன்னா திருநீர் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு செல்வம். அது வேணும் தான். அதெல்லாம் அணிஞ்சிருக்கே, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. மான் குட்டி எல்லாம் வரல, கிளம்புங்க முதல்ல. ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள போச்சா. நிறைய திராட்சை கனிகள் காய்த்து தொங்கி இருக்கு. இந்த நரி போய் சாப்பிடலாம் போனா நரிக்கு எட்டல. எல்லாம் உயரத்திலே இருந்திருக்கு. எட்டி பறிச்சு பார்த்துருக்கு, சாப்பிட முடியல. பயங்கர பசி. எல்லா திராட்சை பழத்தையும் அப்படியே பார்த்துட்டு எச்சி வடிய வச்சுட்டு வெளியில வந்துருச்சு. இந்த நரிக்கும் இன்னொரு நண்பன் வந்தான். இன்னொரு நரி. அப்ப 2 பேரும் பேசிக்கிச்சான். பார்த்துட்டு கேட்டுச்சான், திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வரையே நல்ல சாப்பாடு வேட்டை போலையே அப்படின்னு. இந்த நரிக்கு எட்டலைன்னு சொன்னா அவமானம்ல, தூரத்தை இருந்து சாப்பிடலன்னு. அதுக்கு தான் நரி சொல்லிச்சான், இல்ல ஒரு பழத்தை சாப்பிட்டேன், அது புளிச்சிச்சு, மற்ற பழமா அப்படித்தான் இருக்குன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னுச்சான். அது மாதிரி தான் இப்போ நீங்களும் அந்த நரி மாதிரியே திராட்சையை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு உயரம் பத்தலை, குட்டினா அது மேலே. ஆனால் அது என்ன சொல்லுச்சு? திராட்சை எனக்கு பிடிக்குது, அதனால வேண்டான்ட்டு வந்துச்சு. அது மாதிரி நீங்களும் அப்படித்தான். உங்களால் ஓடி ஆடி மான்குட்டியை பிடிக்க வக்கில்ல, அதனால என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு என் காவலை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்தாலும் பார்த்துருக்கேம்மா, ஒன்ன மாதிரி பசப்பி முடியும். ஆமா, பசப்பி ஒரு சொத்து வத்தை எழுதி வாங்கிட்டு நிலப்புங்க முதல்ல. கேட்டாரா இங்கே எதை பார்த்தாரா?
கதைகளை சொல்லி நல்லா சமாளிக்கிறது. ஆமாமா, இவ்வளவு சமாளிச்சாவா? இந்த உலகத்துல பெண் நினைத்தால் ஆபதும் அழிவதும் இல்லாம பெண்ணால தானே. ஆமாங்க. பாருங்களேன், சொல்லுங்க. ஒரு பெண்ணு மட்டும் இப்படித்தான் நினைச்சுதான் வச்சுக்கலேன், ஆமா, அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். உண்மைதான். மனதுலதான் எல்லாம். பெண் வந்து ஒரு ஆக்க சக்தி இல்லையா? ஏன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு என்ன அறிவு இருக்கா? நுண்ணறிவு அதிகமா இருக்கான். சரி, எப்படி உன்னை என்ன பண்ணி இப்படி மான ஏதோ நீங்க இன்னும் பேசுறது இல்லையே. எதுக்காக உங்களை இவ்வளவு தூரம் நான் பணிவா பண்பா நடந்துக்க விஷயம் எது தெரியுமா? ஏன் என்ன காரியம் இருந்து பெரிய பேசாமா காரியம் சாதிக்கணும்ல. ஞான உண்மை. ஆமா, உடம்புல வீரியம் இருக்கணும், அதே நேரத்துல காரியம் இருக்கணும். சரி, இப்படித்தான் இந்த அரக்கர் குலத்துல 2 பேர் இருந்தாங்களாம். ஆமா, 2 அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி யார் அப்படின்னா சும்பன் ஒருத்தன், இசுமன் ஒருத்தன். சும்பனும் இசுமனும் 2 பேரும் அரக்கர் குலத்துல பிறந்தவங்க. சரி, ஆனா பைய பக்தியில பெரிய கெட்டிக்காரன் தான். 2 பேரும் என்ன செய்யணும்னா தவம் பண்றாங்க. பிரம்மதேவனை நினைச்சு தவம் செய்யறாங்க. இப்படி தவத்தை பாராட்டி பிரம்மதேவன் நேரடியாக வர்றாரு. வாங்கப்பா, உங்களுக்கு என்னடா வேணும் கேட்ட உடனே நீ அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்டாங்களா, ஐயா எங்களுக்கு மரணமே வரக்கூடாது. அது எப்படி? பிறப்பு ஒன்று இருந்தால் எல்லாமே இறப்பு தானே. பிறப்புக்கு பிறகு இறப்பு தான். அப்படி வரம் தர முடியாதா? வேற வரம்னா கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்றாரு. அப்ப இந்த அண்ணன் தம்பி எங்கே போனாலும் ஒன்று விட்டு விட்டு புரிய மாட்டாங்க. ரொம்ப பாசம். அப்போ ஒன்று செய்யுங்க, எங்களுக்கு அழிவு ஒன்று வந்தா அண்ணே வந்து என்ன கொள்ளணும், இல்லை தம்பி அண்ணன் கொள்ளணும். எங்கள் 2 பேர்த்துக்குள்ள மரணமே வரணும்னு சொல்லி வரம் கேட்குறேன். அப்படியே தந்தைன்னு சொல்லிட்டாரு. நாட்கள் ஓடுது. இப்படி அநியாய அப்படி தாங்க முடியல. அரக்கங்க இல்லையா, எந்த நேரத்துலையும் எந்த ஒரு காரியம் பண்ணுவாங்களாம், தாங்க முடியல. தேவாதி தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மதேவன்ட்ட முறையிடுறாங்க. ஐயா இப்படியா 2 பேரும் சும்மோனு இசுமோனு பண்ற அணியா தாங்க முடியல, நல்ல ஒரு முடிவு கேட்டுன்னு சொன்ன உடனே முடிவு தானே கேட்டேன், பேசாம இருக்க சொல்லி இந்த தேவலோகத்தில் இந்த மாதிரி அழகான பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. சரி சரி, இதுல ஊர்வசி ஒரு பெண்ணை வர சொல்லி ஒரு ஆற்றங்கரை ஓரமா இந்த பெண்ணு ஆற்றுல குளிச்சுட்டு கரையேறி வர்றாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் நடந்து போனவங்க அழகான பெண்ணை பார்த்தாங்க. பார்த்த உடனே ஆச்சரியம், என்னடா குறிப்பிட்ட அழகில பார்த்தது இல்லையா, இப்படிமா அழகர் என்னமா சாப்பிட்றீங்க நீங்க அப்படி சொல்லி இவனையே உள்ள ஒரு ஆத்திரம். அண்ணன் ஞானா ஓடி போய் அந்த பெண்ணை போய் ஓடி போய் வலகையை பிடிச்சிக்கிட்டான். தம்பி ஓடி போய் இடகையை பிடிச்சிக்கிட்டான். அண்ணன் சொன்னானா, தம்பி உனக்கு அண்ணி வேணும்டா, நீ தொடாத. தம்பிக்கார சொல்றேன், அண்ணா உங்களுக்கு அண்ணி வேணும், நீங்க தொடாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. சொன்னா ஒரு பெண்ணுக்காக 2 பேரும் சண்டை போடுறாங்க. இங்க வாங்கி வரம் என்ன, ஒண்ணு அண்ணங்கார தம்பியை கொள்ளணும், தம்பிக்கார அண்ணனை கொள்ளணும் தானே வாங்கி வரான். அந்த பெண்ணுக்காக பார்த்தாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. முடிவில் 2 பேரும் மாண்டு போனாங்க. பாருங்க, பெண்ணால உலகத்தில் எத்தனையோ விஷயம் நடக்குமா. ஆசைதான் காரணம். அந்த ஆமா தூக்கிடுவான். அப்போ தண்ணி உள்ள விடுங்க, தண்ணி பானை இதை கூட தூக்கி கூட வைங்க. அதனால குட்டி அனுப்பி வந்தான். அப்புறம் சட்டப்படி பார்க்க போனா, ஏமா சட்டப்படி பார்க்க போனா, ஏமா நாயப்படி பார்க்க போனா, ஏமா நாயப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, இந்த குட்டி அழகு குட்டி இவந்த குட்டி இந்த 7 பேருக்கு மட்டும்தான் சொந்தம். மாமா 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 மாமா, கல்லா 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 மனசு கல்லா 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 கல்லா, இடத்தை தேடி வருகிறேன் நாடத்தை காட்டு. மாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா, ஆனந்தாமா ஆனந்தாமா அழகானமா என்னமா
பிடிவாதமா அப்ப சரி முருங்க தம்பி அந்த 5:30 மணிக்கு அப்படித்தான் வரும். நான் நேரம் வந்துருச்சு அந்த நேரம் வெளி வெளிச்சாரல் அப்போ பாத்தீங்களா என்ன மனத்தை பாத்தீங்களா பாத்த எங்க வனத்தை மனத்துல தென்றல் காட்டு அப்படியே இந்த புள்ளைய பார்த்தா அப்படியே சிலு சிலு சிலுன்னு வீசுகிறது வீசு வீசு எப்படி இல்ல முகத்தை பாரு எப்படி இருக்கு ஏம்மா நான் கேக்குறேன் என்ன உனக்கு கல்யாணம் ஆகல இன்னும் ஆனா காவலுக்கு வர முடியுமா சிவா சிவா ரொம்ப சந்தோஷம் ஏன் நீங்க உண்மையிலே கல்யாணம் ஆகல ஆகல எனக்கு கல்யாணம் ஆகல அத்தி எத்தா தண்டி போய் ஒருத்தை ஏமா ஏத்தாய் எனக்கு கல்யாணம் ஆகல இல்ல எனக்கு ஆகல உங்களுக்கு ஆகல சரி என்ன பண்ணலாம் பொதுவா இவருங்க அம்மா வள்ளியம்மா ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணு இப்படி நடந்து போனா ஊர் மக்கள் சொல்லணும் பரவாயில்லையா பெண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு அப்படி சொல்லணும் சரி ரெண்டு மாட்டை வண்டியில போட்டோம் இருக்க சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்களே எதுக்கு சம்பந்தம் எனக்கும் ஆகல உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்ப அம்மா என்ன நான் சம்பந்தப்படுறது வந்திருக்கேன் அன்னைக்கு ஒரு மாதிரியான ஆளுங்க நீங்க தான் ஒழுக்கமா ஓடி போயிருங்க நீங்க தான் கொஞ்சம் புரியாம நடந்துக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது என் கூட மட்டும் ஒத்து வந்து இருந்தீங்கன்னு நான் ஒத்து வர மாட்டேன் இங்க இருங்க முடியாது உங்களை கொண்டு போய் அங்க எதுக்கு வச்சிருவேன் எங்கேயும் வேணாம் எங்கனே இருந்துக்கிறேன் கிளம்பியா முதல்ல சும்மா கிட்டு ஏமா என்னமா இவ்வளவு தூரம் கண்ணை இழுக்கிறாரு இப்படியே கண்ணை சொன்னது ஒரு கண்ணு வேற அடிக்கிறாரு கண்ணு எங்க முழிக்க முத நீங்க முழிச்சு பாருங்க சிரிச்சுக்கிட்டே முடியா பாப்போம் சிரிச்சா ரெண்டு கண்ணு உள்ள இங்க பாருங்க என்ன இந்த மிருகங்கள்லயே யானை பெரிய மிருகம் தான் சின்ன கண்ணா தான் இருக்கும் கண்ணு சிரிச்சுதான் வலிமை அதிகம் அதோட வலிமை இல்லையா ஆமா இங்க பாருங்க நானும் வலிமையான ஆளு சரி சரி சாதாரண இடம் ஓட்டுறாதீங்க ஆமா ஆமா என்ன மாமா அப்படின்னு அடுத்த பிள்ளைங்க இது கழுவுன மாதிரி சொல்றீங்களா என்ன சொல்லு பஞ்சத்தமிழ் அண்ணன் கேப்பா அண்ணன் கேப்பா, வலிமை கேப்பா வலிமை கேப்பா, உன்னை கேட்கிறேன் உள்ளே கேட்கிறேன். மாமா மாமா வாமா, வாமா, உள்ளே மாமா உள்ளே வாமா, அனத்தாமா வானத்தாமா, வாமா, வாமா, உள்ளே வாமா. வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல என்ன விருந்து மருந்து 3 நாள் தானே பிடிவாதம் பண்ணது நான் விரும்பல எனக்கு வேலை இருக்கு நான் காவல் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க சும்மா வெட்டியா திரியறீங்கன்னு பார்த்தாலே தெரியும் பெருமா நான் கேக்குறேன் ஒரு கணவனுக்கு முடியல அப்படின்னா அங்க யாருமா வாதப்பா புரியல எப்படி ஒரு கணவனுக்கு முடியல அப்படின்னா முதல்ல மனைவி தாங்க நிப்பா தான உண்மை ஆமா இளமையில 1000 துணை வரலாம் ஆனால் முதுமையில தனக்குன்னு ஒரு துணை வேணுமா இல்லையா உண்மைதாங்க என்னையா ஓயாம துணைங்கிறீங்க அப்புறம் கல்யாணம் ஆகலையா அங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு சமாளிக்க தெரியாதவன் அப்புறம் கோவம் வந்துடும் எனக்கு என்ன சமாளிக்க தெரியாதவன் இந்த உலகத்துல நாடகம் மட்டுமில்ல மேடை மட்டுமில்ல எங்கேயும் வாழ முடியாது இவர் இப்படியே பேசிட்டு இருக்காரு நீங்க சிரிக்கிறிய பத்தியில பாத்துக்கிட்டே இருக்கீங்க பத்தியில புடிச்சு வச்சு என்னையா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசுறீங்க கேக்குறது இல்லையா என்ன நான் சொல்றேன் கேளுங்க ஆத்தா ஒரு கணவனுக்கு முடியலன்னா யார் பாப்பா மனைவி தானே இப்ப எதுக்கு அதை இங்க சொல்றீங்க இங்க பாருங்க இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவி ஆமா கணவனுக்கு முடியல அந்த முடியாத கணவனை இந்த பெண்மக்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ண சொல்லி ஒரு வியாபாரம் பண்றா என்ன வியாபாரம் தெரியுமா என்ன வியாபாரம் அதான் விசிறி வியாபாரம் ஆஹா அவளுக்கு தெரிஞ்சுதான் பண்றா அது சரி ஆமா விசிறி எல்லாம் இந்த ஓலையை வெட்டி தட்டியை வெட்டி சரி சரி விசிறி செஞ்சு வியாபாரம் பண்றா எப்படி வியாபாரம் ஆமா என்ன கணவன் முடியல குடும்பத்தை காப்பாத்துறமா இல்லையா ஆமா எப்படி வியாபாரம் பண்றது சாதுரியமா ஆமா ஊருக்குள்ள போய் 3 விசிறி 10 ரூபா 3 விசிறி 10 ரூபா 3 வருஷம் ஆனாலும் கிளியாதுன்னு சொல்லி வியாபாரம் படிக்கிறக்க ஆமா வெயில் நேரம் இல்லையா ஆமா அதுல ஒரு இந்த மாதிரி அழகான கருணை ஓடியாந்து எவ்வளவுமா விசிறி அம்மா 3 விசிறி 10 ரூபா 3 வருஷம் ஆனாலும் கிளியாது சொல்லி வியாபாரம் பண்றான் சரி உன்னை வாங்கன்னு சொல்லி இந்த அம்மா 10 ரூபாய் கொடுத்து 3 விசிறி வாங்கிருச்சு ஆமா 3 விசிறி 10 ரூபா தான் சரி விசிறி வாங்கினா விசிறி எடுத்து எப்படி தம்பி வீசுவீங்க விசிறி இப்படி வீசுவான் அப்படித்தானே ஆமா இது கூட சொல்றேன் ஒரு நான் சொல்றேன் கேளுங்க எல்லாரும் கேளுங்க விசிறி வாங்கினா இப்படித்தான் வீசணும் உண்மைதானே இப்படித்தான் வீசணும் இப்படி 2 ஆட்ட புது விசிறி கிழிஞ்சு போச்சு என்னடா 3 வருஷம் ஆட்டிட்டாலோ 3 வருஷம் கிளியாச்சுனால ஆளு கடத்த முடியாதுக்கு வேமா அடிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு என்ன கிழிஞ்சு போச்சா கோவம் ஆமா என்னடா 3 வருஷம் கிளியா சொன்னாங்க 2 ஆட்ட ஆடினா கிழிஞ்சு போச்சு சொல்லி கோபத்துல இருக்கா மறுவாரம் அதே விசிறிக்கார பொம்பளை உள்ள வருது 3 விசிறி 10 ரூபா 3 விசிறி 10 ரூபா 3 வருஷம் கிளியாது ஞாபகம் பார்க்க சரி ஏற்கனவே கோவமா இருக்கல்ல வேமா ஓடி போய் வாமாங்க என்ன சொல்லி வியாபாரம் பார்த்தா ஆமா
3 விசிறி 10 ரூபா 3 வருஷம் நான் கிளியா சொன்னீங்க. ஆமா. நான் ஒரு விசிறி எடுத்து 2 ஆட்டினேன். சரி. பறந்து கிழிச்சு போச்சு. என் காசு கொடுங்க கேட்க. அதுக்கு அந்த அம்மா விசிறியை வித்து அம்மா சொல்லியிருக்கு எவ்வளோ சாதரியமா பாருங்க. அம்மா வாங்கம்மா, நீ விசிறி எடுத்து எப்படிமா நீ விசிறீங்க, எப்படி விசுவாங்க, இப்படி எடுத்து இப்படித்தான் வீசுனேன் அப்படின்னு சொல்ல. அப்படி வீசக்கூடாதுமா, விசிறியை கையில் எடுத்துக்கங்க, இப்படி வச்சுக்கங்க, மண்டைய ஆத்தி. இப்படி மண்டைய ஆட்டிங்கன்னா அந்த பொம்பளை எப்படி ஆட்டி காட்டினாலும் தெரியல, உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. கேளுங்க, மண்டை ஆட்டிங்கன்னா 3 வருஷம் இல்ல 300 வருஷம் கிளியாது. அப்படி வியாபாரம் பண்ணானா அப்ப குடும்பத்தை காப்பாத்து பாருங்க. மனைவி எப்படிலாம் கஷ்டப்படுறான்னு சமாளிக்கிற கதையெல்லாம் நல்லதே இருக்கு. குருநாதர் இருந்தாரா, சரி, அவருக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை இருந்தானா. குருநாதர் முட்டாள்னா சிஷ்யம் எப்படி இருப்பேன். ஆமா. ஒரு நாள் சாயந்தரமா என்ன பண்ணானா, பெரிய கம்பா எடுத்துக்கிட்டு இப்படியே வானத்துல எட்டிக்கிட்டே நின்றானா. அங்க இருந்து குருநாதர் வந்து கேட்டிருக்காரு, என்னடா பண்ற நீ நேரத்துலன்னு. இல்ல குருவே, உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல பேர் வாங்கலான்னு இந்த மேல இருக்கிற நட்சத்திரம் இதெல்லாம் அந்த கம்பை வச்சு குத்தி இறக்கி போடலான்னு எட்டிக்கிட்டு நிற்கிறேன்னா. அப்பதான் குருநாதர் சொன்னாரா, ஏண்டா கூறு கட்டவனே, நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இங்க நான் நின்று குத்துறேன்னா அது எட்டுமா, நம்ம வீட்டு கூரை மேல ஏறி நின்று குத்துறா கண்டிப்பா எட்டுனாரா. குரு எப்படியே சிசியம் அப்படிதானே இருப்பான். அது மாதிரி தான் சொல்றதை கேளுங்க. மான் குட்டிங்க வரலன்றதை ஏத்துக்கிற மாட்டீங்க நீங்க. என்ன குரு இல்லாத வித்தை கிளம்புறாரு. குரு இல்லாத வித்தை. ஆமா, அது குருட்டு வித்தை. அதான் உண்மை. ஒரு வித்தைக்கு குருநாதர் ரொம்ப அவசியம். குருவிலான் கற்ற ஞானம் அழிஞ்சு போகும் நாங்க. அதனால மான் குட்டியை பார்த்தது உண்மைதானா? கண்டிப்பா. அந்த மான் குட்டிக்கு அங்க அடையாள லட்சணம் இருக்கா? என்ன ஒண்ணா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன பிறகாவது நீங்க மனசு வைப்பீங்களா? முதல்ல சொல்லுங்க. டே மனசு ஒப்பியலான்னுவீங்க, எப்படின்னுவீங்க, ஆளும் கண்ணி மூக்கை பாரு.
கொம்பு நின்று இருந்தாலும் அது தனிமந்து மாயாத மானே தனிமந்து மாயாத ஒரு மாதர கண்டனோ பொன்போன நல்மேனி இதெல்லாம் மான்குட்டியினுடைய அடையாளம் போல் தெரியவில்லை வீடு வரை தேடி வந்தது மானே கிடையாது. ஆனா உண்மையிலேயே தேடி வந்து மானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அழகான பெண்மகள், பெண்மகளா? பெண்ணுதான். சரி, அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன். இப்ப யார் அந்த பெண்ணு? இங்க பாருங்க. ஓ, என்ன வள்ளியம்மா, என்ன வள்ளி, என்னங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கட்டிக்க மாட்டேன். ஏன்? பிடிக்கல. எனக்கு மேலே ஆள் வேணும். பெரியவர் பேர் வன்மகன். என்ன ஆள்? எம்ஜிஆர் மாதிரி ஆள் இருக்கு எனக்கு. ஆள் வேணுமையா? எம்ஜிஆர் மாதிரி. அப்புறம் என்ன? ஏங்க என்ன? நெஞ்சு வலிக்குது கொஞ்சமா. அதை போய் காலை பார்த்துருவோம். கிளம்புங்க முதல்ல. பாருங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க. நான் உங்களை கட்டிக்க மாட்டேன். எனக்கு உன் பிடிக்கல. வாய் இங்க பாருமா, உன் வாய்க்கு யாரும் வச்சு வாழ மாட்டாங்க. போறாங்க போங்க. நான் தான் சரிப்படுவேன். சொன்ன கேளு. சரி சரி, ஆ. ஒழுங்கா ஓடி போயிருங்க. எங்க அண்ணனை கூப்பிடவா? ஆ? கட்டி வச்சு விடுவோம், ஓடி இருக்கு. அது உங்க அண்ணன் வந்தாரா கட்டிச்சுடுவாரு எனக்கு. உங்கள் தனியா கட்டி வச்சிருவேன். செய்ய மாட்டாரு. உங்க அண்ணன் வந்துட்டாருன்னு எனக்கு வந்த உடனே விரும்பலங்க நான் உங்களை. அதெல்லாம் சொல்லாதம்மா. என் மனசுல ஏற்கனவே அந்த அங்க இருக்காரு, அவர் இருக்காரு. அதெல்லாம் கிட்ட இவன் வரமாட்டான். சொல்ல கேளுமா, சொல்ல கேளு. புரியாம பேசாத. பக்கத்தில் இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பக்கத்தில் இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்தில் முடிப்பேன், இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் செக்கச்செவந்திருக்கும் சிங்கார கணத்திலே பக்கமும் நான் இருப்பேன் பக்கத்திலே நான் இருப்பேன் பக்கத்திலே நான் இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஓடி இருங்க. அண்ணா, மானே. மானையெல்லாம் அவர் தேடி வரலையா? பின்பு என் மீது காதலாம் என்னைதான் தேடி வந்தார். தங்கச்சி இவ்வளவு அழகு இருந்தால் யாருக்கு தான் காதல் வராது? ஐயோ அண்ணா, நாம் குடும்பமே அழகா ஆஹா. இருக்கட்டும். சில கையவர்கள் நம்மளை வன்மத்தோடு ஆமாம் அண்ணா. பார்க்கிறாங்க. அது இருந்து நம்ம குலசாமி முருகப்பெருமனை கும்பிடுத்தா முருகனை வணங்கலாம். கும்பிடுத்தே என்ன கும்பிட போற? மண்ணானாலும் திருச்செந்தூரில் சவுண்ட் எல்லாம் வைங்கண்ணே. சத்தம் வந்துட்டு. காலையிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலில் மகிழ்ந்து நடனம் புரியுது. காலையிலும் கதிரில் உங்கள் காட்சி தெரியுது நீலே கடலில் மகிழ்ந்து நடனம் புரியுது. கலையானது நிலையாகுது கதையாகுது. காலையிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது
மனமுருகி பாடும் உனக்கு என்ன வர வேண்டும்? மனமுருகி பாடுறதுல மனசுல நீங்க இருக்கிறதுனால தான் முருகா. வரம் வேண்டும் முருகா. ஆரிடம் திறந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆணைதன நன்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வ யானை தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் பாலிக்க வேண்டும். ஆகட்டும். இன்று முதல் என்றும் வெள்ளி தீவானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். முழங்கட்டு வேணாம். रघुपति राघव राजा राम वशिष्ठ पावन सीताराम